ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் அபி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் ப்ரான் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணாலும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் ஊற்றின அப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயமும் பச்சை மிளகும் போட்டு நல்லா வதக்கணும். எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நம்ம நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுக்கிற தக்காளியை போடணும். தக்காளி நல்லா வதக்கி விடணும். ப்ரான் கிரேவியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், நல்லா வதக்கணும். வதக்கிற அப்புறமா கொஞ்சம் ஜீரகமும் வெள்ளைக்கூடும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். ப்ரானை எப்போவுமே 4 தண்ணி நம்ம வாஷ் பண்ணால் தான் அதில் மண்ணும் போகும், ஸ்மெல்லும் போகும். அதனால் 4 தண்ணி கழுவி ப்ரானை எடுத்து இந்த கிரேவி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிரேவி அந்த ப்ரானோட நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ரான்லேயே ஏற்கனவே வாட்டர் இருக்கும்ல, அதுவே போதும் அதுக்கு. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு நிறைய ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதனால் இப்போ தேவைக்கு உப்பு போட்டுட்டு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் குக் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி மிளகு பொடியும் மல்லிப்பொடியும் போட்டு திரும்பவும் நல்லா கிளறி விடணும். அப்போ அந்த மசாலா ப்ரானோட நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுக்கிட்டு அப்படியே சிம்மில் அடுப்பை வச்சுருந்தாலே போதும். அது 5 மினிட்ஸ் ஆஃப்டர் அது குக் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி திரும்பவும் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட மசாலா ரொம்ப அட்டாச்சாக பிடிச்ச பிறகு திரும்பவும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு வதங்கின ப்ரானை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரான் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.